ஹலோ சரவணன். ஹாய் யுவி. ஃபிஃப்த் டெஸ்ட் ப்ரிவியூ பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பிரேக்கிங்கோடய ஆரம்பிச்சிருவோம். செல்ஃப்லெஸ் கேப்டன் ஒன் மோர் டைம் செல்ஃப்லெஸ்ஸா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாரு. டேய், அது செல்ஃப்லெஸ். செல்ஃப்லெஸ் இல்லடா, அது டீமோட நலனுக்காக கோச் அதுதான் டீமே செல்ஃப்லெஸ். செல்ஃப்லெஸ் எடுத்திருப்பாருங்க. அன்அபிஷியலா லாஸ்ட் மேட்ச் தான் அவருக்கு லாஸ்ட் டெஸ்ட். கில் வந்து நம்பர் 3 ஆகி போச்சு. ஓப்பனிங் ஸ்டார்ட் அவுட் ஆயிருச்சு. ஆமா. அதனால நிறைய கன்ஃபியூஷனுக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வாலும் ராகுலும், ஒன் டவுன் கில், டூ டவுன் கோலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆகாஷ் தீப்புக்கு வந்து இன்ஜுரினால ஏதோ பேக்ல ஸ்ப்ரெயின்னால பிரசித் கிருஷ்ணா விளையாடுறதும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆமா, பிரசித் கிருஷ்ணா, ராணா. சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா பிரசித் கிருஷ்ணா தான். ஏன்னா ராணா வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. நம்ம டிஎஸ்பி வேற செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போறாப்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 4.5 போகுது. ஸோ ஆமா. ரெண்டு பேரை வந்து வச்சுக்க முடியாது. நாளைக்கு பும்ராவோட காலும் இருக்கும், யார தேர்ட் சீமரா எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க இதுலயும் மிச்சல் மார்ஷட இது ட்ராப் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டாங்க. இல்ல, அதான் வெப்ஸ்டர். அவன் செம பெர்ஃபார்மன்ஸ் போல இந்த லாஸ்ட் ஷெஃபீல்ட் ஷீல்ட். அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 50+ ஆவரேஜ் வச்சிருக்கான். 900 ரன்ஸ், 30 விக்கெட் மேல எடுத்திருப்பான் போல. லாஸ்டா 1963-64 அந்த சீசன்ல தான் ஒரு பிளேயர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ப்ராப்பர் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த வருஷம். ஆனா இது வந்து ரொம்ப அன்லைக்லி. ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து மிட் ஆஃப் தி சீரீஸ்ல வந்து 2 டெபு பண்ணிருக்காங்க. அதுவே ரொம்ப அன்லைக்லி. ஏன்னா அவங்களுக்குமே தெரியுது இது வந்து கோல்டன் சான்ஸ் டு கெட் பேக் பார்டர் கவாஸ்கர் டிராஃபின்னு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க ஜெயிச்சு. பட் சிட்னி வந்து ஸ்டேக்ஸ் படி பார்த்தா நம்ம வந்து லாஸ்டா எப்போ ஜெயிச்சிருக்கிறோம்னு பார்த்தா 1978 ஜெயிச்சிருக்கிறோம் சிட்னில. இல்ல, அதான் நம்ம ரெக்கார்டு எப்படின்னா 13 மேட்ச்ல ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்கோம். லாஸ்ட் 5 வருஷத்துல 3 தடவை டிராவ் ஆயிருக்கு. 2 தடவை ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்குது. அதுல ஒரு டிரா வந்து நம்ம அந்த ஃபேமஸான அஸ்வின் விஹாரியோட பாட்டு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சேஞ்சஸ் இந்த சேஞ்சஸ் தான். பிரசித் கிருஷ்ணா, ராணா, கில் ஃபார் ரோஹித். அதுவே இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அபிஷியலா நியூஸ் வரலனால எல்லாத்துலயுமே இப்ப சொல்லிட்டாங்க இந்த மாதிரி. பிரஸ்ல கம்பீர் சொல்லவே இல்லையே ரோஹித் ஆடுவார். ஆனா மஸ்ட் கேப்டன் மஸ்ட் ஆடுவார் அப்படின்னா ஆமா ரோஹித் இல்லாம அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அது நாளைக்கு டிசைட் பண்ணுவோம். பிச்சை பார்த்து டிசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு சொன்னா ஆஸ்திரேலியன் மீடியா ஆல்ரெடி நம்ம பர்சனல் அட்டாக் பண்றாங்க ரோஹித், கோலி அந்த மாதிரி. நம்மளே நியூஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும்ட்டு கம்பீர் சொல்லலன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து நல்லவனா மாறிட்டோம். நாங்க எல்லா கண்ணும் உங்க மேலதான். யாராவது அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற பெரிய பேட்ஸ்மேன் வந்து ஃபார்முக்கு வரணும்னா சிட்னியை விட பெட்டர் கிரவுண்ட் கிடையாது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ் தான். இந்த 6வது ஸ்டம்ப் 7வது ஸ்டம்ப்ல இருக்கிற காதலை மட்டும் கொஞ்சம் மறந்துட்டு ஆமா அனுஷ்காவை மட்டும் லவ் பண்ணிட்டு 6th ஸ்டம்ப் லவ் பண்ணாம இருந்தா நமக்கு பெட்டரா இருக்கும். இல்ல, சச்சின் 20 years பேக் 2004ல அந்த 241 நாட் அவுட் மாதிரி கோலிக்கு நாளைக்கு ஒரு இன்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி சேஞ்ச் இன் கேப்டன்சி. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே 100 பும்ரா கேப்டன்சி தான் அடிச்சான். சோ இந்த இதுல மேபி இப்ப 9 பிளேயர் வச்சுட்டு போனா இந்த மேட்ச் 10 பேர் வச்சுட்டு போறோம். ரீசன் ஹிஸ்டரியை பார்த்தா நிறைய டிரா தான் ஆயிருக்கு. பட் என்னன்னா லாங்கிவிட்டியா இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு நமக்கு யாரும் இல்லை இப்போ. அந்த புஜாராவோ ரஹானாவோ பண்ற இதுவும். ஏன்னா கோலி ஆடுற வரைக்கும் ஒரு சைடு ஆடலாம். இப்போ இங்கிலாந்துலயே எப்பயோ ஒரு 2 சீரீஸ் பேக்ஸ் வந்து 278 தான் அடிப்போம். அதுல கோலி மட்டுமே நின்று லாஸ்ட் விக்கெட் வரைக்குமே 140+ அடிச்சிருக்கான். ஆமா, அது மாதிரி இப்ப யாருமே இல்லாதனால கோலி தான் அந்த பெரிய இன்னிங்ஸ் ஆட வேண்டியது இருக்குது. கில்லும் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். எல்லாருக்குமே வந்து 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்ப என்னன்னா நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் நம்ம ரீடைன் பண்ண முடியும். டிராங்கிறதே வந்து நம்ம டிராகா விளையாட முடியாது. ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடணும். நம்ம டீம் வந்து அண்டர் பிரஷரை விட ஆஸ்திரேலியா தான் அண்டர் பிரஷர். ஏன்னா நமக்கு வந்து வின் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு என்னதான் ஹோல் சீரீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர எல்லாம் நல்லா விளையாடினாலும் கப்ப நம்மளே எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மேட்ச் வின் பண்ணா. ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஆமா, அதனால அவங்க வந்து இதை டிரா பண்ணணும் இல்லைன்னா வின் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி சீரீஸ் வந்து பேக் ஃபுட்ல இருந்தாலுமே ஸ்டில் வந்து நம்ம ஒரு ஒயிட் வாஷ் மாதிரியோ இது மாதிரியோ போல ஸ்டில் வி கேன் ரிட்டைன் தி டிராஃபி. ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு விளையாடணும். என்னை பொறுத்தவரைக்கும் டாஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கும். டாஸ் நம்ம ஜெயிச்சிட்டா கண்ணை மட்டும் பேட்டிங் எடுத்துட்டு ஒரு 1.5 நாள் ஆமா 4th இன்னிங்ஸ் நம்ம விளையாடுற அளவுக்கு ஒரு 200 பால் 300 பால் ஆடுற யாரும் இல்ல. ஜெய்ஸ்வால் ஆடணும் அல்லது ராகுல் ஆடணும். அந்த டெம்பரமெண்ட்லாம் நம்ம டீம்ல இப்போதைக்கு கோலி ஃபார்முக்கு வந்துட்டா கோலியை ரிலை பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து ஓப்பனர்ஸ் கையில தான் இருக்குது. ஓப்பனர்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிக்டேட் பண்றாங்களோ அந்த டாப் 3 அல்லது டாப் 4 அதை பொறுத்து தான் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் நல்ல சாலிடா ஆடுறான். 2 இன்னிங்ஸுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் 150+ பால்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 50 பாலுக்கு மேல ஆடிட்டு இருந்தான். ஆனா அந்த மிஸ்டேக் தான் பவுலரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் சிங்கிள் அடிக்காம அந்த இது எடுக்கல.
இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரேர் பினாமினா மாதிரி சொன்னாங்க, வாஷிங்டன் சுந்தரை நம்ம நம்பர் 3 கூட இறக்கலாம், ரோஹித்தோ கோலியோ வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தா அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்து விளையாடலாம், என்னன்னாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி. அவங்களோட பிளேஸே வந்து பிளேஸ் இந்த சென்ஸ் அவங்களோட ஃபார்மே ரொம்ப மோசமா இருக்கும்போது அந்த சான்ஸ்லாம் அவங்க எடுக்கல. நம்ம எடுத்து ஏதாவது பேக் ஃபயர் ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கும் அதையும் சேர்த்து சும்மாவே ஆஸ்திரேலியன் மீடியா வந்து என்னடா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ரூமர்லாம் வந்திருக்கு, உங்களை கோலிக்கு வந்து இன்டரிம் கேப்டனா கொடுக்கலாம் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு, பட் அது அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவுதான் போக மாட்டாங்க. ஏன்னா பும்ரா ஆல்ரெடி 30+ ஆச்சு, நல்ல லெவல் ஹெட்டரா இருக்கான், லீடர்ஷிப் ஆல்ரெடி காமிச்சிருக்கான். சோ அதனால பும்ரா தான் லாங் டர்ம் பார்ப்பாங்க. பும்ராவையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாருமே, அதாவது சின்ன பசங்க எல்லாரும் சீனியர் பிளேயர்ல. ஆமா, சீனியர் பிளேயர்னால ஒரு அந்த ஒரு பாண்டிங் இருக்கு. டீம்ல கேப்டன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லீடிங் பை எக்ஸாம்பிள் இருந்தாலே கீழே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அவன் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. தோனியில இருக்கட்டும், கங்குலியா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. இப்ப கோலி டைம்ல எல்லாம் பேட்டிங்லயும் அவன் ரெக்கார்ட் அதிகமா இருந்துச்சு. கேப்டன்ஷிப்ல தான் 60+ ஆவரேஜ். ஆக்சுவலா கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணுச்சு. பும்ரா வந்து இப்பதான் இருக்கிறதுலே பீக்ல இருக்கான். சோ டீம்ல இருக்கிற எல்லாருமே பும்ராக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. காஸ் மேஜர் ஃபேக்டர். டாப் 3ல யாராவது ஒருத்தர், நம்ம செகண்ட் மேட்ச்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், டாப் 3ல யாராவது ஒருத்தர். ஜெய்ஸ்வால் நிக்கிறாப்ல, பட் திடீர்னு ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆயிடுது. கோலிக்கு வந்து இது வந்து ஒரு டூ ஆர் டை மாதிரி தான் இந்த டெஸ்ட். பிளேஸை வந்து சிமெண்ட் பண்றதை விட ப்ராபப்லி லாஸ்ட் சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா. புது வருஷம் ஏதாவது புதுசா ஹோப் கொடுக்குதான்னு பார்ப்போம்.